நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் அதில் யூனிட் 1ல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடியது சால்ட்ஸ். ஸோ அந்த சால்ட்டோடைய யூசஸ் அப்படிங்கிறது அதிகமாக கேட்குறாங்க. ஸோ உப்புகள் அதனுடைய பயன்கள் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு உப்பாக பார்த்து அதனுடைய சம் யூசஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ யூசஸ் ஆஃப் சால்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சால்ட் எப்படி உருவாகும் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ஆசிட் ப்ளஸ் பேஸ், அமிலம் காரத்துடன் வினைபுரியும் போது உருவாகக்கூடியதான் உப்பு, நீர் என்பது உருவாகும். சரிங்களா? அப்போது அமிலம் காரத்துடன் வினைபுரிந்து உப்பு மற்றும் நீரை தெரிகிறது. அவ்வளோதான், ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு. போட்டுட்டு ஒரு அமிலத்திற்கு ஃபார் எக்ஸாம்பிள் HCl, காரத்திற்கு எடுத்துக்காட்டு இப்போ NaOH, HCl ப்ளஸ் NaOH போட்டோம்னா என்ன வந்துடும்? NaCl அப்புறம் H2O அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்டர் என்பது வெளியேறும். இந்த ரியாக்ஷன் உப்பு உருவாதனுடைய வினை என்ன வினை அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சதான். ஸோ நடுநிலையாக்கல் வினை, நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பாயிண்டாக போட்டலாம். அடுத்து டேரெக்டாக என்ன பண்ணலாம்? யூசஸ் ஆஃப் சால்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சார் எதுக்காக இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வந்து 6 மார்க்கில் கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக 6 மார்க்கில் அப்படியே எழுதிடலாம். சப்போஸ் 15 மார்க்கில் கொடுத்தாங்க அப்படின்னா சால்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சால்ட் அப்படின்னு கொடுத்துட்டு சால்ட்டுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. சால்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலாம். ஆசிட் ரியாக்ட் வித் பேஸ் டு கிவ்ஸ் த சால்ட், அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போது ஆசிட் ப்ளஸ் பேஸ், அமிலம் காரத்துடன் வினைபுரிந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது என்ன கொடுக்கும்? சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பு மற்றும் நீர் அப்படிங்கிறது இது கொடுக்கும். சரிங்களா? அப்போ இந்த ரியாக்ஷனுடைய நேம் அப்படின்னு பார்க்கும்போது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். கிளியரா? அதுதான் வந்து சால்ட்டுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டோம். அப்போ டேரெக்டாக என்ன பண்ணலாம்? அடுத்த பாயிண்ட் யூசஸ் ஆஃப் சால்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சால்ட்டோடைய நேம், அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா, தென் அதனுடைய சம் யூசஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ யூசஸ் ஆஃப் சால்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சால்ட் எழுதுறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் சால்ட்டே எழுதிடலாம். ஓகேங்களா? யூசஸ் ஆஃப் சால்ட்னு கொடுத்தா அப்படியே டேரெக்டாக நம்மளுக்கு தெரிஞ்ச சால்ட்டாக எழுதலாம். சப்போஸ் சம் சால்ட்ஸை கொடுத்து அதனுடைய யூசஸ் கேட்டாலும் நம்ம எழுத கற்றுக்கணும். அப்போ இந்த எந்த சால்ட்டு கொடுப்பாங்க அப்படின்போது மேக்ஸிமம் நம்மளுக்கு பாட புத்தகத்தில் கொடுக்கக்கூடிய சால்ட்டு தான் கொடுப்பாங்க. அது சால்ட்டு ஃபுல்லாமே இப்போ என்ன பண்ணலாம்? பார்த்துடலாம். ஸோ பார்க்கும்போது பார்ப்போம் அப்படின்னா இப்போ சோடியம் குளோரைடு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நேம் எழுதிடணும். சோடியம் குளோரைடு அப்படின்றோம். இப்போ சோடியம் குளோரைடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சோடியம் குளோரைடு கெமிக்கல் ஃபார்முலா NaCl. அப்போ எதற்காக பயன்படுது சோடியம் குளோரைடு அப்படின்னு பார்க்கும்பொழுது, சோடியம் குளோரைடு எதற்காக பயன்படுது? இது பாறை உப்பு என்று அழைக்கப்படக்கூடியது. ராக் சால்ட், பாறை உப்பு. எதற்காக பயன்படுகிறது அப்படின்னா சமையலுக்கு பயன்படும் உப்பு. சமையலுக்கு பயன்படும் உப்பு, சமையலுக்கு பயன்படக்கூடியது. இது ராக் சால்ட்னு சொல்லலாம், அல்லது டேபிள் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேசை உப்பு அப்படின்னு பேர். மேசை உப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ சமையலுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவ்வளோ சிம்பிளாக எழுதுறோம். அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இப்போ பொட்டாசியம் குளோரைடு அப்படின்னு சொல்கிறோம். பொட்டாசியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு அப்படின்னு போட்டுட்டு அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா பொட்டாசியம் குளோரைடுன்னு போட்டு ஸோ அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தோம்னா KCl அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த பொட்டாசியம் குளோரைடு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மியூரியேட் ஆஃப் பொட்டாஸ், தமிழ்லையும் அப்படி தான் கொடுப்பாங்க. மியூரியேட் ஆஃப் பொட்டாஸ், மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு பேர். அப்போ எதுக்காக பயன்படுது? உரமாக பயன்படுகிறது. சரிங்களா? உரமாக பயன்படுகிறது அப்படின்னு எழுதுறோம். உரமாக பயன்படுகிறது. அப்போ இது வந்து ரெண்டாவது சால்ட்டாக சொல்கிறோம். உரமாக பயன்படக்கூடியது. மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படிங்கிறது ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறோம். ஆக்டிங் எஸ் ஃபெர்டிலைசர் அல்லது ஃபெர்டிலைசர் அப்படின்னு கூட எழுதலாம் ஆங்கிலத்தில் சொல்லும்போது. அடுத்து முக்கியமான ஒரு 3 சால்ட் அப்படிங்கிறது பார்க்கும்போது மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா அதோடைய கெமிக்கல் ஃபார்முலா NaHCO3 அப்படின்னு பேர். அப்போ இந்த உப்பு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதனுடைய நிக்நேம் ஏதாவது இருந்துச்சுன்னா முதல்ல எழுதிடலாம், தப்பு கிடையாது. ஸோ இதை தான் வந்து நொதி உப்பு, நொதித்தலுக்கு பயன்படக்கூடிய உப்பு அப்படிங்கிறதுனால இதை நொதி உப்பு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்போ எதற்காக பயன்படும் அப்படின்னு பார்க்கும்பொழுது முக்கியமாக 2 யூசஸ். ஒன்று வந்து தீயணைப்பான்களில் பயன்படக்கூடியது. தீயணைப்பான்களில்
தீயணை பானைகள் பயன்படும். நொதி உப்புன்னு சொல்லுவாங்க. இதைத்தான் வந்து நம்ம சமையல் சோடா, சரிங்களா, பேக்கிங் சோடான்னு சொல்கிறோம்ல, சமையல் சோடா அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ தீயணை பான்களில் பயன்படுத்துகிறாங்க. மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக வந்து ரொட்டி சோடாவில் ஒரு பகுதி பொருள், ரொட்டி சோடாவின் பகுதி பொருள், ரொட்டி சோடா, சரிங்களா, ரொட்டி சோடாவின் பகுதி பொருள் அப்படின்னு சொல்கிறோம். ரொட்டி சோடா எதற்கு பயன்படுத்துகிறாங்க? அப்போ இந்த ரொட்டி சோடாவில் அந்த நம்ம பேக்கரியிலாம் பார்த்தோம் அப்படின்னா ரொட்டிகளை மிருதுவாக்க பயன்படுத்துவாங்க. அதான் ரொட்டி சோடா. ரொட்டி சோடான்றது எது? நம்முடைய சமையல் சோடாவும் டார்டாரிக் அமிலமும் கலந்தது தான் ரொட்டி சோடான்னு சொல்கிறோம். அப்போ ரொட்டிகளை மிருதுவாக்க பயன்படுகிறது. ரொட்டிகளை மிருதுவாக்க, சாஃப்ட்னஸ் ஆஃப் பிரெட் அண்ட் கேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே, ரொட்டிகளை மிருதுவாக்க அப்படின்ட்டு. கிளியரா? அப்போ அவ்வளோதான் சோடியம் பை கார்பனேட். அடுத்து நான்காவதாக பார்த்தோம் அப்படின்னா சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா Na2CO3 Na2CO3 அப்படின்னு சொல்கிறோம். பக்கத்தில் வந்து .H2O வரும், ஓகேங்களா, வாட்டர், அதெல்லாம் ஹைட்ரேட்டட் சால்ட்டு சொல்லுவாங்க. பட் மேஜராக பார்த்தோம்னா இதுதான் வந்து நம்மளுக்கு மாலிகுலர் ஃபார்முலா. அப்போ இந்த சோடியம் கார்பனேட்டை தான் என்ன சொல்கிறாங்க? அது சமையல் சோடாவா, இது சலவை சோடான்னு சொல்கிறாங்க. சலவை சோடா. அப்போ இது முக்கியமான பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கடின நீரை மென்னீராக்க பயன்படுவது. ஹார்ட் வாட்டர் இன்டு சாஃப்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். கடின நீரை மென்னீராக்க பயன்படுகிறது. கடின நீரை மென்னீராக்க. அதுக்கப்புறம் இதை எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ், கண்ணாடி தொழிற்சாலைகளையும் பயன்படுத்துவாங்க. சரிங்களா, எழுதணும்னா கூட அடுத்த பாயிண்ட் கூட எழுதிக்கலாம். கண்ணாடி தொழிற்சாலைகள் பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிறது. அடுத்து ஸோ சலவை சோடா கொடுத்து சலவை தூள் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ 4th சால்ட் எழுதிட்டோமா? ஸோ 5th ஒன் பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. CaOCl2 அப்படின்னு சொல்கிறோம். இதைத்தான் வந்து சலவை தூள்னு சொல்கிறாங்க. சலவை தூள், சலவை தூள்னு சொல்லலாம். இதை தான் நம்ம ப்ளீச்சிங் பவுடர் என்றும் அழைக்கிறோம். ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ப்ளீச்சிங் பவுடர் எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியும். ப்ளீச்சிங் பவுடர் எதுக்கு படுத்துவாங்க? கிருமி நாசினியாக பயன்படுத்துகிறாங்க. கிருமி நாசினியாக, டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்னு சொல்லுவோமே, கிருமி நாசினி. அதுக்கப்புறம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பருத்தி தொழிற்சாலைகளில் பயன்படுத்துவாங்க. பருத்தி தொழிற்சாலையில் துணிகளை வெளுப்பதற்காக பயன்படுத்துகிறாங்க. பருத்தி தொழிற்சாலைகளில் துணிகளை வெளுப்பதற்காக. ஸோ வெளுப்பதற்கு அப்படின்னா துவைப்பதற்கு, வெண்மையாக இருக்கும் சட்டை. அது காரணம் யாருன்னா ப்ளீச்சிங் பவுடர் தான் இருப்பாங்க. ஸோ இன்னொரு கூட சொல்லிக்கலாம், என்ன ஆகும் அப்படின்னா குடிநீரில் உள்ள பாக்டீரியங்களை அழிப்பதற்கு, டு டெஸ்ட்ராய் தி பாக்டீரியாஸ் இன் எ ட்ரிங்கிங் வாட்டர்னு சொல்லுவோம். சரிங்களா, குடிநீரில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்களை அழிப்பதற்காகவும் ப்ளீச்சிங் பவுடர் கலந்துருவோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அது. ஸோ குளோரின் வாட்டர்னு சொல்கிறோமே, ஸோ குளோரின் வாசனை அடிக்குதுன்ற அதுதான் இது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்கிறோம். கால்சியம் கார்பனேட், CaCO3 அப்படின்னு சொல்கிறோம். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சலவை கல்லுன்னு சொல்கிறாங்க, பளிங்கு கல் என்று சொல்வார்கள். சலவை கல், பளிங்கு கல், சுண்ணாம்பு கல் என்றும் அழைப்பார்கள். லைம்ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க, சுண்ணாம்பு கல். சுண்ணாம்பு கல் அப்படின்னும் சொல்லுவார்கள். இப்போ இது எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது சுண்ணக்கட்டி தயாரிப்பு, டு மேக்கிங் ஏ சாக் பேஸ்ட்.
சாக் பீஸ் மேக் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. சுண்ணக்கட்டி தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. ஆக இதான் வந்து கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உப்புடைய பயன். ஓகேங்களா? அடுத்து ஸோ லாஸ்ட் என்ன பார்த்துருக்கோம்? ஸோ 6வது உப்பு பார்த்துக்கோமா? ஒரு 10 உப்பு மெயினாக பார்த்துக்கலாம். ஸோ ஏனுக்கு 7th ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஜிப்சம் உப்பு சொல்லிக்கலாமா? ஓகே, ஜிப்சம் உப்பு. ஜிப்சமுடைய கெமிக்கல் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் அப்படின்னு பேர். ஃபார்முலா இது. அதனுடைய நேம் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் அப்படின்னு பேர். டைஹைட்ரேட் அப்படின்னு சொல்றோம். அதனுடைய பெயர், வேதிப்பெயர் அப்படின்னு போடுறோம். ஸோ எதற்காக பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது பாரிஸ் சாந்து தயாரிக்க பயன்படுத்துறாங்க. பாரிஸ் சாந்து தயாரிக்க பயன்படுத்துறாங்க. பாரிஸ் சாந்து தயாரிக்கன்னு சொல்லலாம், அல்லது சிமெண்ட் தயாரிக்கவும் இதை பயன்படுத்துவாங்க. சிமெண்ட் தயாரிக்கவும் பயன்படுத்துறாங்க. இந்த உப்பை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பாலைவன ரோஜா என்றும் அழைப்பார்கள். பாலைவன ரோஜா அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய நிக்நேம். பாலைவன ரோஜா என்று அழைக்கப்படக்கூடிய உப்பு இது அப்படின்னு கேட்கலாம். ஆக வந்து இதுதான் வந்து ஜிப்சம் உப்புடைய வேதிப்பெயர், அதனுடைய வேதி வாய்ப்பாடு. சரி, அதோடைய அப்புறம் பார்த்து போனா யூசஸ். அவ்வளோதான், சிம்பிள் பாயிண்டா எழுதலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பாரிஸ் சாந்துன்னு சொல்றேன், பாரிஸ் சாந்து தயாரிக்க அப்படின்றோம். அப்போ பாரிஸ் சாந்துனா என்ன, அதனுடைய பயன்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பாரிஸ் சாந்து தனிப்பட்ட முறையில் பார்க்கலாம். பாரிஸ் சாந்து அப்படின்னு எழுதலாம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், ஆங்கிலத்தில் தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்கிறோம். பாரிஸ் சாந்துடைய கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தோம்னா கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் ½ வரும். அப்போ ரெண்டுக்குள்ள வேறுபாடு அதுதான். அங்கே டைஹைட்ரேட் 2H2 வரும், இங்கே ½ வரும். சரியா? ஓகே, ஸோ இதனுடைய நேம் அப்படின்னு பார்த்தோம்னா இதே தான், கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் போல ஹெமிஹைட்ரேட்னு சொல்கிறோம். கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். எதற்காக பயன்படுத்துகிறாங்க பாரிஸ் சாந்து அப்படின்னு பார்க்கும்பொழுது பாரிஸ் சாந்து வந்து இந்த எலும்பு முறிவிற்கு மருந்தாக பயன்படும். அதாவது எலும்பு முறிவை சரி செய்ய அப்படின்னு சொல்கிறோம். சரியா? போன் ஃப்ராக்சர், எலும்பு முறிவு, எலும்பு முறிவை சரி செய்ய பயன்படுத்துகிறாங்க. சிலைகள் வார்ப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. சிலைகள் டு மேக்கிங் ஸ்டாச்சுஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிலைகள் வார்ப்பதற்கு பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கட்டுமான பணிகளில் அலங்காரம் பண்ணுவதற்கு டு டிசைன் ஆஃப் தி, அதாவது நம்முடைய சீலிங்கில் பார்த்தோம்னா டிசைன் பண்ணுறாங்க. அப்போ வந்து கட்டுமான பணிகள், சரிங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாரிஸ் சாந்து யூஸ் பண்ணுறாங்க. ரைட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எப்சம் உப்பு 9வது பார்த்தோம் அப்படின்னா 8 தானே, 9வது பார்த்தோம்னா எப்சம் உப்பு. ஸோ எக்ஸாம் உப்போட கெமிக்கல் ஃபார்முலா அப்படி இருக்குன்னா மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நேம் பார்த்தோம் அப்படின்னா மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உப்பு தான் மலமிளக்கியாக பயன்படுவது, ரொம்ப முக்கியமானது. மலச்சிக்கலுக்கு தீர்வாக பயன்படக்கூடிய ஒரு உப்பு. ஸோ மலமிளக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. மலமிளக்கியாக பயன்படக்கூடியது. எஸ்பெஷலி பார்த்தோம்னா அந்த மருத்துவ ரீதியான குறைபாடுகளுக்கு இது சரி செய்யப்படுவாங்க. ஸோ மூட்டு வலி, கை வலி, தசை வலி, இதற்காகவும்
இந்த உப்பு பயன்படுத்துவாங்க. வயிற்றுக்கோளாறுகளை சரி செய்ய பயன்படுத்துறதும் இந்த உப்பை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா மலச்சிக்கலுக்கு தீர்வாக பயன்படக்கூடிய ஒரு உப்பு மலமிளக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் எப்சம் உப்பு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 10ஆவதா கடைசியாக ஒரு 10ஆவது சால்ட்டு பார்க்கும்போது சோடியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் சால்ட் பிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் சால்ட் பீட்டர். ஸோ ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் அப்படி தான் கொடுப்பாங்க, இந்தியன் சால்ட் பீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. எது ஆறு அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டாசியம் நைட்ரேட், KNO3 அப்படின்னு சொல்கிறோம். பொட்டாசியம் நைட்ரேட். ஸோ இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா வெடிபொருட்கள் தயாரிக்க, வெடி மருந்துகள் தயாரிப்பில் பயன்படுத்துகிறாங்க. வெடி மருந்துகள், இதை வெடி உப்பு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. வெடி மருந்துகள் தயாரிக்க, எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல். அல்லது துப்பாக்கிகளில் பயன்படுத்தக்கூடிய உப்பு எது அப்படின்னு கூட கேட்பாங்க. வெடி மருந்துகள் தயாரிக்க அல்லது வெடி உப்பு அப்படின்னு கூட இதை சொல்கிறாங்க, இந்தியன் சால்ட் பிட்டர். இதே மாதிரி சோடியம் நைட்ரேட், NaNO3 அப்படின்னு சொல்லக்கூடியது சில்லி சால்ட் பிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில்லி சால்ட் பிட்டர் அப்படிங்கிறது வந்து இதே மாதிரி இருக்கிறதுனால அதை சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சில்லி சால்ட் பிட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோங்களேன், சில்லி சால்ட் பிட்டர் அப்படின்னு ஒன்று. சில்லி சால்ட் பிட்டர் வந்து சோடியம் நைட்ரேட், NaNO3. அப்போ இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது உரமாக பயன்படக்கூடியது. சோடியம் நைட்ரேட் அதோடைய நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோடியம் நைட்ரேட். இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா உரமாக பயன்படுகிறது, உரம். ஓகே, இதுதான் வந்து சால்ட்டோடைய யூசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. போதும். அப்போ ஏதாவது 6 மார்க் கொஸ்டினை கேட்டாங்கன்னா ஒரு 6 பாயிண்ட் எழுதுனா போதும். சப்போஸ் 12 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த 11 பாயிண்ட் நம்ம எழுதலாம். இன்னும் சில சால்ட்டெல்லாம் இருக்குது. ஸோ அதோடைய நேம் மட்டும் பயன்படுத்துகிறோம். ஆய்வகங்களில் காரணியாக பயன்படக்கூடியது கிரீன் விட்ரியால், ஒயிட் விட்ரியால், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ப்ளூ விட்ரியால் அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை விட்ரியால், பச்சை துத்தம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ பச்சை துத்தம் ஃபெரஸ் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒயிட் விட்ரியால் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ப்ளூ விட்ரியால் நீலத்துத்தம் அல்லது மயில் துத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் அப்படின்னு பேர். ஸோ இதெல்லாம் வந்து ஆய்வகங்களில் பயன்படக்கூடியது. லேபார்ட்டரியில் ரீஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஆய்வகங்களில் காரணியாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி 12வது ஒரு சால்ட்டாக கூட எழுதிக்கலாம். பட் இது அளவுக்கு போதுமானது. ஸோ இதான் வந்து சால்ட்டுடைய யூசஸ். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ எனிவே கீப் வாட்சிங், கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஆல்.